வெல்கம் ஆல். நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெடிவல் பார்ட் 1 வந்து முடிஞ்சு, இது வந்து பார்ட் 2. இதில் வந்து என்னென்ன பார்க்கலாம்னா, முகல்ஸ் அண்டு பக்தி சூஃபி சயின்ஸ் எப்படி வந்து பிவைக்கு வந்திருக்கு அப்படின்றத இந்த செஷன்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ வித்தவுட் எனி டிலே வில் கெட் இன் டு தட் கொஸ்டின்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முகல்ஸில் வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாபர். Consider the following. The arrival of Babur into India led to the introduction of gunpowder in the subcontinent, introduction of arch and domes in the region's architecture, establishment of Timurid dynasty in the region. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தாலே தெரியும், இட்ஸ் வெரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட், லைக் introduction of gunpowder in the subcontinent, which indirectly tells that there were no gunpowders earlier before the arrival of Babur or Mughal dynasty. It is absolutely not correct. சரிங்களா? இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இருந்திருக்கும், கன் பவுடர் இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ ஒன்று ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி வி வுட் அரைவ் த ஆப்ஷன் பி. 3 ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த ஆர்க் அண்ட் டோம்ஸ் இந்த ரீஜன்ஸ் ஆர்கிடெக்சர். ஸோ பட் பேசிக்லி த ஆர்க்ஸ் அண்ட் டோம்ஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ்டு பை டியூரிங் த டெல்லி சல்தனேட்ஸ். இப்போ நாட் துக்ளக் டைனஸ்டி அந்த பீரியட்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் பி. 3 ஒன்லி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் முகல்ஸ்ல. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்த மாதிரி ஒரு சில சின்ன பேசிக்ஸ், கொஞ்சம் சில வருடங்களுக்கு வரல, பல வருடங்களுக்கு முன்னாடி கேட்ட ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம போனதே வந்து கொஞ்சம் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் லாஸ்ட் செஷன்ல. இக்தா, ஜாகீர், அமரம், மொகாசா அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதில் நம்ம நல்லா படிச்சிருப்போம். அது வந்து 2000ல கேட்ட கொஸ்டின். இக்தா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா டெல்லி சுல்தான்ஸ். சரிங்களா? ஜாகீர் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா முகல்ஸ் அப்படின்றத படிச்சிருப்போம். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இக்தா இன்ட்ரடியூஸ் பை டெல்லி சுல்தான், ஜாகீர் இன்ட்ரடியூஸ்டு பை முகல்ஸ், அமரம் விஜயநகரா, மொகாசா மராத்தாஸ். இதில் வந்துட்டு இக்தானா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இட்ஸ் கிவ் கைண்ட் ஆஃப் லேண்ட் கிவிங் டு த அஃபீஷியல்ஸ் டு டேக் கேர் ஆஃப் த சேம். சரிங்களா? அடுத்து செகண்ட் திங், இது 1997ல கேட்ட கொஸ்டின். Head of the military departments under recognized the central machinery of administration during Akbar region. Okay, Akbar reign was. It's a very simple question. Option B is the right answer. Mir Bakshi. Mir Bakshi அப்படின்னா ஹெட் ஆஃப் த மிலிட்டரி டிபார்ட்மெண்ட் தான் அண்டர் முகல்ஸ் பீரியட்ல, பர்டிகுலர்லி அக்பர் பீரியட்ல வந்துட்டு மீர் பக்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது ரெண்டு டைமே பேஸ் பண்ணி கேட்ட 2019ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். சரியா? இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். ஓகே. ஸோ இதுதான் அந்த கொஸ்டின். தட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பிவைக்யூ. அது வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இட் வில் பி வாட் டு சே, இட் வில் மேக் அஸ் வெரி கம்ஃபர்ட் அண்ட் ஈஸ் அட் த எக்ஸாமினேஷன் ஹால். ஓகே, லெட்ஸ் ரீட் த கொஸ்டின். Consider the following statement. In the revenue administration of Delhi Sultanates, the in charge of revenue collection was known as Amil. That's absolutely correct. அமில் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது டைரக்டா புக்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க, எஸ்சிஆர்டில இருக்கு, என்சிஆர்டில இருக்கு. ஓகேங்களா? த ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டெல்லி சுல்தானேட் இன்சார்ஜ் இருப்பாங்கல்ல, அவங்க தான் அமில் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. இப்போ எப்படி நமக்கு தஹசில்தார் அண்டு அதர் ஆர்ஐ அவங்கலாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி விஏஓ அந்த மாதிரியான அந்த காலத்துல ரெவன்யூ கலெக்ஷனுக்கு அவங்க வச்சுக்கிட்ட பேர் என்னன்னா இன்சார்ஜ் யாருன்னா அமில் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த இக்தா சிஸ்டம் ஆஃப் சுல்தான்ஸ் ஆஃப் டெல்லி வாஸ் அன் ஏன்சியன்ட் இண்டிஜினியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ வி நோ த ஃபர்ஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் இப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இக்தான்ற சிஸ்டம் என்னன்றதை பார்த்தோம், லேண்ட் பார்சல் அதெல்லாமே பார்த்தோம். இட்ஸ் கிவிங் டு பட் இட் இஸ் நாட் த ஏன்சியன்ட் இண்டிஜினியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரிங்களா? இட் இஸ் பாரோட் ஃப்ரம் சென்ட்ரல் ஏசியா. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அது வந்து நமக்கு தெரியும். இன்கேஸ் நம்ம அந்த இக்தானா என்ன அப்படின்றத பார்த்துட்டு வந்திருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டா வி வுட் அரைவ் த ரைட் ஆன்சர். நமக்கு தெரியும் இது வந்து தப்பு அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் பை யூசிங் த பிவிக்யூ. Then third statement பாருங்க. The office of Mir Bakshi came into existence during the reign of Khalji Sultans of Delhi. நம்ம இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், மீர் பக்சி யாரோட ரெயின்ல இருந்திருக்கு, அக்பரோடது. விச் மீன்ஸ் முகல்ஸு கீழே வந்தது தான் மீர் பக்சி அப்படின்றது. ஸோ ஆப்வியஸா 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ 3 தூக்கிடுங்க. 1 and 2 வித் ஹெல்ப் ஆஃப் த பிவைக்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 2 வந்து தப்பு. இக்தான்றது டெல்லி சுல்தானேட்ஸ் தான், பட் இட்ஸ் நாட் ஏன்சியன்ட் இண்டிஜினியஸ் இன்ஸ்டிடியூஷன். இட் இஸ் borrowed from Central Asian people. Okay, so answer is A.
ஸோ புரியுதுங்களா? அந்த 3 கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்தோம். லைக் இக்கா ஒன்று பார்த்தோம், நீர்பக்ஷி பார்த்தோம், ரெண்டும் சேர்ந்த மாதிரி 2019 கேட்ட கொஸ்டின்ஸும் பார்த்தோம். ஸோ ஒரு ஐடியா வந்து நமக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். சரிங்களா? ஸோ எப்படி பார்க்கணும் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போகலாம். எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத முகல்ஸ்லேயே. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இந்த ஜாகீர், அதெல்லாம் வந்து பார்த்தோம். இந்த லேண்டு எப்படி வந்துட்டு லேண்ட் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி இப்போ இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். 2019 கேட்ட சேம் கொஸ்டின் வித் ரெஃபரன்ஸ் டு முகல் இந்தியா. வாட் இஸ் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜகீர்தார் அண்ட் ஜமீன்தார்? சரிங்களா? பர்டிகுலராக கேட்டால் முகல் இந்தியான்னு கேட்கலாம். அப்போ நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான், இந்த பீரியட்ல லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமிக் கண்டிஷன், அதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட டூல்ஸ் அதெல்லாம் எப்படி அப்படின்றத நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஈவன் நம்ம பர்டிகுலராக நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போதே தெரியுது, மிடிவல்ல இருந்து நிறைய லேண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் நல்லாவே ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. சரிங்களா? ஓகே, வில் ரீட் த கொஸ்டின். First statement, Jagirdars were holders of land assignments in lieu of judicial and police duties, whereas Zamindars were holders of revenue rights without obligation to perform any duty other than revenue collection. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே உல்டா பண்ணியிருக்காங்க. ஜமீன்தார் ஃபர்ஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து ஜமீன்தாருக்கான எக்ஸ்பிளனேஷன், பின்னாடி சொன்னது வந்து ஜாகீர்தாருக்கான எக்ஸ்பிளனேஷன். இது ரெண்டையும் மாற்றி கொடுத்துட்டாங்க. வேற ஜமீன்தார் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலாங் வித் ரெவன்யூ ரைட்ஸ் தேர் ஆல்சோ ஹோல்ட் ஜுடிஷியல், போலீஸ் டியூட்டிஸ் வந்து இருந்துச்சு. வேற ஜகீர்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ரெவன்யூ கலெக்ஷன் மட்டும் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Second, land assignment to Jagirdar were hereditary and revenue rights are Jamindars were not hereditary. இதுவும் தப்பு, அப்படியே உல்டா பண்ணிட்டாங்க. ஜமீன்தார் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்டரி, ஜகீர்தார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயிண்டட் பை கிங்ஸ் ஆன் டைம் டு டைம். சரிங்களா? ஸோ தட் இஸ் நாட் ஹெரிடிட்டரி. ஸோ ரெண்டுமே தப்பு. த ஆன்சர் இஸ் நெய்தர் 1 nor 2. சரிங்களா? ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம் ஜகீர் அப்படின்றத வந்துட்டு முகல்ஸ் பீரியடு அப்படின்றத சில கொஸ்டின்ஸ்க்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஹோப் யூ டூ ரிமெம்பர். ஓகே, சரி நம்ம வந்து அடுத்த இதுக்கு வந்து மூவ் பண்ணலாம். இப்போ சேம் கொஸ்டின். ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரலா ரிப்பீட் ஆகும், டைரக்டா அப்படியே ரிப்பீட் ஆகும். அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து இப்போ காட்டலாம். மோஸ்ட்லி இப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி முகல்ஸ்ல இருந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஏரியா எக்கனாமிக் ஆஸ்பெக்ட், சோசியல் ஆஸ்பெக்ட் அந்த மாதிரி. இப்போ இன்னும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த ஆர்ட் அண்ட் லைக் மியூசிக், பெயிண்டிங், அப்புறம் இந்த ஆர்க், டோம்ஸ், ஓகேங்களா, அந்த ஆஸ்பெக்டும் ரொம்பவுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இன் ஃபியூச்சர்ல நம்ம ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் தனியாகவே பார்ப்போம். பட் வித் ரெஸ்பெக்ட் டு மிடிவல் இந்தியா, முகல்ஸ்ல இந்த ஏரியாஸ் வந்து ரொம்பவுமே ஃபாலோ பண்ணுவாங்க. அது ரிலேட்டடா படிச்சுக்கிறது ரொம்ப அட்வைசபிள். லெட்ஸ் see. இந்த கொஸ்டின் பாருங்க, 1996 கேட்ட கொஸ்டின். முகல் பெயிண்டிங் reached its zenith under, வெரி சிம்பிள் கொஸ்டின். வி நோ தட் நம்ம முகல் பீரியட்ல ஜஹங்கீர் கீழே படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அவர் தான் வந்துட்டு அந்த இண்டிவிஜுவல் போர்ட்ரேட்டுக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு. ஹுமாயூன், அக்பர், ஜஹங்கீர், ஷாஜகான். த ரைட் ஆன்சர் இஸ் ஜஹங்கீர். ஓகேங்களா? அவர் கீழே தான் பெயிண்டிங் வந்து ரொம்ப இது. ஷாஜகான் வந்து நமக்கு தெரியும், அவர் வந்து ஆர்கிடெக்சர் தான் பண்ணார், பெயிண்டிங் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல. ஈ ஃபோக்கஸ் மோர் ஆன் ஆர்கிடெக்சர், லைக் தாஜ்மஹால் அதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். அக்பருமே வந்துட்டு கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி தான். அவர் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ராங் பண்ணும், ஸ்ட்ரென்தன் பண்ணும், அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல இறங்கினாரு. பிளஸ் ஜஹங்கீர் வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா பெயிண்டிங் அந்த மாதிரி, முரல் பெயிண்டிங் அந்த மாதிரி வந்துட்டு மினியேச்சர் பெயிண்டிங் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. இது 1996 கேட்ட கொஸ்டின். இதோட டைரக்ட் ரெப்ளிகா தான் 2019 கேட்ட கொஸ்டின். அரௌண்ட் ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு சேம் ஆங்கிள் கேட்டிருப்பாங்க. வில் see. Who among the following Mughal emperor shifted emphasis from illustrated manuscripts to album and individual portraits? We know the answer. Just now we have seen Humayun, Akbar, Jahangir, Shahjahan. So I think அவங்க ஆப்ஷன்ஸ் கூட அப்படியே மாத்தல, ஆப்ஷன்ஸ் கூட அப்படியே காப்பி பேஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் சி, ஜஹங்கீர் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த PYQ. நீங்கள் வந்து பார்க்கும்போது யூ வில் கெட் அன் ஐடியா அண்ட் த தீம் வேர் யூ நீட் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு ஜஹங்கீர் வச்சு பார்த்தோம். இப்போ அடுத்து வந்துட்டு அக்பர் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எப்படி வந்து அக்பரை எம்ஃபசைஸ் பண்ணி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத. ஓகே, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2019 கேட்ட கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு
மியான் தான்சன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் அசியூம் நமக்கு ஆன்சர்லாம் தெரியாதுன்னு வச்சுக்கலாம். பட் எக்ஸாம் ஹாலில் இப்போ உட்காந்துருக்கோம், எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்ட்டு. தான்சன் வந்துட்டு composed through parts on Hindu gods and goddess. Tansen composed songs on his patterns. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா சம்திங் இஸ் ரிலேட்டட் டு மியூசிக். ஓகேங்களா? அந்த மாதிரியான பர்சன் அப்படின்றது தெரியுது. ஓகே, வில் சி டி. தான்சன் இன்வென்டட் மெனி ராகாஸ். ஸோ இதில் தப்பு வச்சிருக்கிறதுக்கு எந்த இதுவுமே இல்லை. ஓகே, லெட் இட் பி. தான்சன் கம்போஸ்ட் சாங்ஸ் ஆன் இஸ் பேட்டர்ன்ஸ். ஒபியஸ்லி கரெக்டாக தான் இருக்கும், இதில் தப்பு கண்டுபிடிக்கிறதும் இல்லை. தான்சன் கம்போஸ்ட் த்ரூ பார்ட்ஸ் ஆன் இந்து காட்ஸ் அண்ட் காடஸஸ். இங்க வந்து நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்டிருப்பாங்க, பண்ணாரா பண்ணலையா அப்படின்றது தெரியாது. பட் தப்பு இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது. சி ஏ. தான்சன் வாஸ் த டைட்டில் கிவன் டு ஹிம் பை எம்பரர் அக்பர். இப்போ இங்க எப்படி நம்ம திங்க் பண்ணலாம், அவனே கேட்டிருக்கான் நாட் கரெக்ட் அப்படின்ட்டு. அப்போ இதுல ஈஸியா அங்க தப்பு வைக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஏ தான், கம்பேர் டு பி. ஸோ த ஆன்சர் வந்து ஏ. இட்ஸ் நாட் கிவன் பை அக்பர், வெரஸ் இட்ஸ் கிவன் பை ராஜா விக்ரமஜித் அப்படின்றவரால் அது கொடுக்கப்பட்டது. இட்ஸ் இஃப் ஐம் நாட் ராங் குவாலியரோட கிங்குன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல. ஈவன் நம்ம மியான் தான்சன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஃப்ரம் பிலாங்ஸ் டு குவாலியர் ரீஜியன் தான். சரிங்களா? ஸோ நீங்க இப்போ என்ன பண்ணணும்னா மியான் தான்சனை பற்றி கொஞ்சம் படிச்சுக்கிறது இட்ஸ் அட்வைசபிள். இஸ் ஃப்ரம் விச் ரீஜியன், அப்புறம் அவரோட மியூசிக் ஸ்கூலு அதெல்லாம் பற்றி படிச்சுக்கிங்க. திங்க் இஃப் ஐம் நாட் ராங் ஈவன் குவாலியர் பற்றின ஒரு கொஸ்டின் வந்து ஈவன் லாஸ்ட் இயருமே வந்து அந்த 2025 வந்து வந்திருந்தது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் போகலாம். Again, one more related question with respect to Akbar. Yoga Vasistha was translated into Persian by Nizamuddin Panipati during the reign of. ஓகேங்களா? இதுக்கு ஆப்ஷன்ஸ் அக்பர், ஹுமாயூன், ஷாஜகான், அவுரங்கசீப். பட் இப்போ நாம பார்த்த வரைக்கும் ஒரு சில பர்சனாலிட்டிஸ் வச்சு நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணதேவராய பற்றி ரிப்பீட்டடான கொஸ்டின் வந்துச்சு, இல்துமிஸ் பற்றி ரிப்பீட்டடான கொஸ்டின் வந்திருக்கு, தேவராய பற்றி ரிப்பீட்டடான கொஸ்டின். அந்த வகையில் அக்பரை பற்றின ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம யோக வசிஸ்தா வாஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு பெர்சியன் பை நிசாமுதீன் பானிபதி டியூரிங் த ரெய்ன் ஆஃப். யாரோட டைம்ல இது வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து கேட்குறாங்க. யோக வசிஸ்தான்றத வந்து பெர்சியன்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நம்ம நேம் வச்சு பார்க்கும்போது தெரியுது யோகா வசிஸ்தா சம்திங் ரிலேட்டட் டு யோகா அந்த மாதிரி ஏதோ சொல்றாங்க. பட் ஐ எம் நாட் ஷுர். பட் அந்த மாதிரி இருக்கு. பட் at the same time we know very well that Akbar is a very secular person. ஓகேங்களா? ஈவன் இஸ் தினின் லாயி அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் கொண்டு வந்தாரு. அப்புறம் பீஸ் ஃபார் ஆல் ரிலீஜியன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்தாரு. அந்த ஆங்கிள் வந்து பார்க்கும்போது அக்பர் will be the most right answer. He would have Aurangzeb, we know that his personality, and Humayun will be more focusing on other things. ஷாஜகான் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் அதர் திங்ஸ் லைக் ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி. பட் அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செக்யூலர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ த ஆன்சர் வில் பி ஏ. இந்த மாதிரி வந்து நீங்கள் எக்ஸாம் ஆனில் இன்டெலக்சுவல் கெஸ் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, யாரோட சென்ட்ரிக்காக இருக்கும், எந்த பர்சனாலிட்டி சென்ட்ரிக்காக இருக்கும்ன்றதை திங்க் பண்ணி கூட நம்ம வந்து ஆன்சர் அரைவ் ஆகணும். ஸோ த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் இஸ் அக்பர். தட்ஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, சேம். இபாதத் கானாத் ஃபத்தேபூர் சிக்ரி வாஸ் எவ்ரிஒன் நோ. நம்ம பேசிக்ஸ் படிச்சிருப்போம், என்சிஆர்டியில் படிச்சிருப்போம். இபாதத் கானான்றது இஸ் அ ஹால் இன் விச் அக்பர் ஹெல்ட் டிஸ்கஷன் வித் ஸ்காலர்ஸ் அண்ட் வேரியஸ் ரிலீஜியன். ஓகேங்களா? திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். எவ்ரிஒன் நோஸ் தட். லைக் ஒன்றும் இல்லை, ஒரு மற்ற நிறைய பீப்புள் வந்திருப்பாங்க. அதை பற்றி நான் வந்துட்டு ஸ்காலர்ஸ் வச்சு வேரியஸ் ரிலீஜியன் வச்சு அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார். மற்ற ரிலீஜியன்ஸில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கொண்டு வந்து கலெக்ட் பண்ணி ஒரு மொத்தமான ஒரு இடத்துல வச்சு அதை டிஸ்கஸ் பண்ணுறது தான் அந்த இபாதத் கானா அப்படின்றது. ஓகேவா? இட்ஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின். ஸோ இதை வந்து மறுபடியும் ஃபர்தராக வந்து படிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஈவன் இந்த வருஷம் மெயின்ஸ் 2025 அக்பர் பற்றின ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அங்கேயே வந்து நம்ம இது மாதிரி விஷயங்களை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு முகல்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம மற்ற ஏரியாஸ் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் டியூ டு டைம் கன்ஸ்டன்ட் இது தீம் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறதுனால நம்ம நிறைய வந்து இப்போ நீங்கள் போய் ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் அன் ஐடியா இப்படி கேட்டிருக்காங்க, மற்ற இயர்ஸ்லாம் இப்படி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி ஏரியாஸ்ன்ட்டு. ஸோ இப்போ நம்ம நடத்தினது வச்சு முகல்ஸில் இப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன். சரிங்களா? ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த இது வந்துட்டு போகலாம்.
அதுக்கு அடுத்து வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். எப்படி வந்துட்டு பிவிக்யூவோட ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்துட்டு சில சமயம் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், ஆர்என்டி வந்து பண்ணும்போது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ட்டு. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இப்போ பார்க்கலாம். எப்படி பிவிக்யூவில் இருந்த ஆப்ஷன்ஸ் எடுத்து அடுத்த வருஷம் கொஸ்டினாக எடுத்திருக்காங்கன்றத பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் இது வந்து 2016 கேட்ட கொஸ்டின்ஸ். சரிங்களா? With reference to the cultural history of India, the memorizing of chronicles, dynastic histories and epic tales was the profession of who of the following அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகதா. சரிங்களா? He was the person responsible for memorizing the chronicles, dynastic histories, epic tales, என்ன நடந்தது அந்த ஸ்டோரி இது எல்லாத்தையும் வந்துட்டு he has to memorize. ஓகேங்களா? அந்த ப்ரொஃபஷன் வந்து பண்ணது மகதா அப்படின்றவர ஒருத்தர். இப்போ இது வந்து 2016 கேட்டது. ஸோ கேம் வந்து டஸ் நாட் ஸ்டாப் ஹியர். இப்போ பிவைக்யூ பண்ணும்போது நாம் என்ன பண்ணியிருக்கணும், ஸ்ராமனானா என்ன, பரிவராஜக்கானா என்ன, அக்ரஹாரிக்கானா என்ன அப்படின்றத பார்த்துருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் காட்டுறேன். யூ வில் கெட் அ திங்ஸ். இதை பாருங்க, இது வந்து 2020 கேட்ட கொஸ்டின். சரிங்களா? வித் ரெஃபரன்ஸ் டு த கல்ச்சரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா கன்சிடர் த ஃபாலோவிங் பேஸ். பரிவராஜகா, renunciant and wanderer. Shramana, priest with the highest status. Upasaka, lay follower of Buddhism. So don't you think அந்த ஃபர்ஸ்ட் பரிவராஜகாவும் ஸ்ராமனாவும் டைரக்டா 2016 இருந்து எடுத்து அப்படியே டைரக்டா கேட்டிருக்காங்க அப்படின்றது 2020. ஸோ அதுதான் அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிவைக்யூ. பட் அந்த வருஷம் நம்ம பார்க்கறது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்திருக்கும். இது எங்கடா இருந்து படிக்கிறது, எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னே தெரியாத மாதிரி இருந்திருக்கும். பட் அவங்க எங்கேயும் கேட்கல, பிவைக்யூல இருந்து ஆப்ஷன்ஸ்ல இருந்து எடுத்து அப்படியே போட்டாங்க. சரிங்களா? அதை நம்ம ஒரு சின்ன ஆர்என்டி பண்ணிட்டு போயிருந்தாரு. டவுவிங் ஈஸி. பரிவராஜகா அப்படின்றது யாரும் கிடையாது, வேண்டரர். ஒரு ஸ்பிரிச்சுவல் கோலுக்காக சும்மா அப்படியே சுத்திட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் நேம் இட் செல்ஃப் டெல்ஸ் தட் வேண்டரர் அண்டர் த டைம் ஆஃப் ரெனன்சியன்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு போறது தான். சேம் ஸ்ராமனானும் என்னன்னா சீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ரெனன்சியன்ட். இந்த மாங்க் அந்த இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அவங்களாம் தே வில் பி கன்சிடர்ஸ் ஸ்ராமனா. பட் இவங்க என்ன சொல்லிருக்காங்க, priest with high status. It's nothing deals with or associated with priest with high status. It simply means ஒரு what to say, it's a ஸ்ராமனான்றது வந்து ஒரு ட்ரெடிஷன் which is independent of Vedic system. சரிங்களா? Vedic types, all these things. பட் கைண்ட் ஆஃப் ரெனன்சியர் அண்ட் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் மாதிரி. ஸ்ராமனா ட்ரெடிஷன்றது டிஃப்ரெண்ட் ட்ரெடிஷன். பட் விச் இஸ் priest with high statusன்றது தப்பு. இப்போ நம்ம ரெண்டு தப்பு அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1 and 3 வந்துடலாம். உபாசகா இஸ் லே ஃபாலோவர் ஆஃப் புத்திசம். அது மெயின்சியாரிட்டிலையுமே இருக்கு. அது ஈஸி கொஸ்டின் தான். இவ்வளையா நம்ம பிவைக்கு கோத்ரூ பண்ணிட்டு போயிருந்தாலே ஸ்ராமனா இது வராதுன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஸோ அதுதான் அந்த நம்ம ரெண்டு கொஸ்டின்ஸும் பார்க்கும்போது இவ்வளோ காட் அந்த ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்றதை நான் நம்புறேன். அடுத்து சம்டைம்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு சில டேர்ம்ஸ் வந்து இருக்கும் மிடிவல் புக்ஸ்லேயே வந்துட்டு நிறைய டேர்ம்ஸ்லாம் இருக்கும். அந்த டேர்ம்ஸை மட்டும் கொடுத்துட்டு நம்ம பொருளாதாரம்னு பார்த்தாங்கல்ல, அந்த மாதிரி கொடுத்துட்டு வாட் டஸ் இட் மீன் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்கலாம், பார்க்கலாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது. வெரி சிம்பிள். இது ரெண்டுமே டைரக்டா என்சிஆர்டில மென்ஷன் பண்ணப்பட்ட டேர்ம்ஸ் தான் 2 கொஸ்டினுமே. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பஞ்சாராஸ் டியூரிங் த மிடிவல் பீரியட் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி வேர் ஜெனரலி யாருன்னு கேட்குறாங்க. வி நோ த பஞ்சாராஸ் ஆர் ட்ரேடர்ஸ். சரிங்களா? தென் one more question. In medieval India, the designation of Mahatara and Pattakila were used for. இதுவும் வந்துட்டு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஹெட்மேன். ஓகேங்களா? பட் நம்ம போன வீடியோவிலுமே வந்து பார்த்துருப்போம், கில்டு பற்றினா ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஓகேங்களா? அதுவும் கைண்ட் ஆஃப் இதுல இருந்து வந்த ஒரு பிரான்ச் ஆஃப் திஸ் திங் தான். சரிங்களா? ஸோ ஈவன் மாங்கனியர்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? பிவைக்கும் இந்த கொஸ்டின்ஸ்ல இப்போ ஆட் பண்ணல. பட் தேர் ஆர் சம்திங் கால்டு மாங்கனியர்ஸ் இருக்கு பிவைக்குள்ள. அவங்க யாருன்றா ஒரு மியூசிக் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணக்கூடிய பீப்புள். ஓகேங்களா? நார்த் வெஸ்ட் ரீஜியன்ல, எக்ஸாக்ட்லி ராஜஸ்தான் ரீஜியன்ல. ஓகேங்களா? சம் பீப்புள் அவங்க மாங்கனியர்னு சொல்லுவாங்க. தேர் நோன் ஃபார் மியூசிக் ட்ரெடிஷன். சம் கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க வச்சிருப்பாங்க. அதை வச்சுட்டு தே வில் டூ மியூசிக்ஸ் ஆல் தீஸ் ஸ்டஃப். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் ஏதாவது புக்ல கோ த்ரூ பண்றீங்க இல்லை பிவைக்குள்ள இருக்கு அப்படின்னா நல்லா படிச்சு வச்சுக்கிறது அட்வைசபிள். சரி, ஓகே. இப்போ நம்ம இது வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு பார்த்துட்டோம்.
லாஸ்ட் வந்துட்டு லெட்ஸ் கெட் இன் டு த பக்தி அண்ட் சூஃபி ட்ரெடிஷன்ஸ் அண்ட் அதர் பர்சனாலிட்டிஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அதுல இருந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் அவங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத. ஓகே, கன்சிடர் த ஃபாலோவிங் பக்தி சைன்ஸ்: தாது தயல், குருநானக் அண்ட் தியாகராஜா. கொஸ்டின்ஸ் என்னன்னா, who among the above was preaching when the Lodi dynasty fell and Babur too? அப்ப ஒரு டைனஸ்டில இருந்து இன்னொரு டைனஸ்டி போனப்ப யார் வந்து ப்ரீச் பண்ணது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. மீன்ஸ் அந்த டைம் பீரியட் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலி இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட் கொஸ்டின். ஏன்னா நமக்கு அந்த 3 பேர்த்தோட டைம் பீரியட் தெரியணும். அதுக்கப்புறம் இது பர்டிகுலரா பாபர் டு போவர்னா 1526. அப்ப 1526ல யாரோட கான்டெம்பரரின்னு தெரியணும். இது சிம்பிளா என்ன மாதிரியான கொஸ்டின்னா, பாபரோட கான்டெம்பரரிஸ் கேட்கறாங்க, அதை கொஞ்சம் வேற மாதிரி கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ தாது தயல் அவர் வந்து எந்த பீரியட்ல இருந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16th century. பட் அரௌண்ட் அந்த லேட்டர் பீரியட்ல தான் வந்திருப்பார். இட்ஸ் டஸ் நாட் இஸ் கான்டெம்பரரி ஆஃப் தட் ஆர் ரிலேட்டட் வித் பாபர். தாது தயல் வராது. பட் குருநானக் வருவார். ஈவன் ஒன் ஆஃப் த இன்சிடென்ட் there is evidence that Guru Nanak has met Babur in one such occasion அப்படின்றத எவிடன்ஸுமே இருக்கு. ஸோ 2 கரெக்ட் ஆன்சர். தியாகராஜா வந்துட்டு வெரி ரீசன்ட் பர்சன்ஸ், லைக் அரௌண்ட் 18th century, அரௌண்ட் 1700 சம்திங் தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்திருப்பாரு. ஸோ அந்த டைம்ல பாபர்லாம் இருந்திருக்க மாட்டார். ஸோ 3 வராது, 2 வந்து வரும். ஸோ 2 இஸ் த ரைட் ஆன்சர், விச் இஸ் குருநானக். ஸோ இந்த டைம்ல என்ன பண்ணணும்னா, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, டைம் பீரியட் என்ன, கொஞ்சம் ரஃபா ஒரு ஐடியா இருக்கிறது பெட்டர். பிகாஸ் சின்ஸ் அவங்க பிவைல கேட்டதுனால நான் சொல்றேன். ஓகே, தென் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி தான் தாஜு தயல் பத்தி கேட்டாங்க. சரிங்களா? வெரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்: பிஜக் இஸ் a composition of the teachings of Saint தாது தயல். இப்ப நம்ம அந்த பிவைக்கு நம்ம போய் பார்த்துருந்தோம் அப்படின்னா, பிஜக் வந்து அவர் கம்போஸ் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சிருமா? அப்ப பிஜக் வந்து யார் கம்போஸ் பண்ணோம்னா செயின்ட் கபீர் வந்து பண்ணியிருப்பாரு. சரிங்களா? இப்ப நம்ம கபீர் பண்ணலன்னு தெரியல, பண்ணியிருக்காருன்னு தெரியலனா கூட அட்லீஸ்ட் செயின்ட் தாது தயல் வந்துட்டு இது பண்ணல அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாமா? ஓகேங்களா? இது பண்ணல அப்படின்றத பிவைக்கு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்குமா? ஓகே. தென் செகண்ட், the philosophy of Pustimar was propounded by வல்லபாச்சாரியா, நாட் மாதவாச்சாரியா. ஓகேங்களா? இதுவும் வந்து நம்மளோட ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லயும் வரும், இதுலயும் வரும். நம்ம ஓகே சின்ஸ் மெடிவல் டைம்ல பார்க்கறதுனால இதோட கம்பைன் பண்ணி பார்க்குறோம். ஸோ இது ரெண்டுமே தப்பு. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. டி இஸ் த ரைட் ஆன்சர். பட் இட்ஸ் அட்வைசபிள் டு கோ த்ரூ who is மாதவாச்சாரியா, what was his philosophy, then what is about the புஸ்திமார்க்னா என்ன, வல்லபாச்சாரியா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கறது நம்மளோட ஒர்க். Okay, then next question. With reference to the culture history of medieval India, consider the following statements. Siddhas of Tamil region were monotheistic and condemned idolatry. That's very true. They did not advise to follow idolatry. இந்த சிலை வழிபாடு அதை வந்து இதுவும் பண்ணல. மோனோதிஸ்டிக்னா ஒன்லி ஒன் ஐடியாவை எடுத்து ஒன் ரிலீஜியன், ஒன் காட் அந்த மாதிரி வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. தென் Lingayats of Kannada region questioned the theory of rebirth and rejected the caste hierarchy. That's absolutely true. If I'm not right, 12th century பசவண்ணா அப்படின்றவரெல்லாம் நீங்க வந்து லிங்காயத் செக்ல வந்து படிப்பீங்க. அவர் என்னென்ன பண்ணாரு அப்படின்றத நாம பார்த்துக்கணும். ஸோ த போத் ஆன்சர் 1 and 2. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின். அடுத்து இது வந்துட்டு இந்த கொஸ்டின் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எப்படி வந்து நாம மிடிவல் இந்தியா, அது பக்தி, சூஃபி அந்த பிவைக்யூ அதை வந்து கரண்ட் அஃபேரோட கம்பேர் பண்ணி எப்படி படிக்கணுன்றதுக்கான இது வந்து ஒரு பெஸ்ட் கொஸ்டின், பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த கொஸ்டின்ஸ். The world's second tallest statue in sitting pose of Ramanuja was inaugurated by PM of India at Hyderabad recently. Which one of the following statement correctly represent the teachings of Ramanuja? இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஆதி சங்கராச்சாரியா முக்கியம், ராமானுஜா முக்கியம், வல்லபாச்சாரியா, மாதவாச்சாரியா, தாது தயல், செயின்ட் கபீர் எல்லாமே முக்கியம். பட் அந்த வருஷம் ஸ்டில் ஐ டு ரிமெம்பர் 2022 வந்துட்டு ஒரு சிட்டிங் ஸ்டாச்சு மாதிரி இருக்கும். கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்ல வந்து இருக்கும். இட்ஸ் வெரி ஃபேமஸ். ஓகேங்களா? அப்போ வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க. கொஸ்டின் பாருங்க எப்படி வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. சின்ஸ் இது மெடிவல் இந்தியா கொஸ்டின், பக்தி சூஃபி ட்ரெடிஷன் பற்றின கொஸ்டின், பட் தே லிங்க் இட் வித் கரண்ட் அஃபேர். அந்த வருஷம் வந்து கரண்ட் அஃபேர். ஸோ இந்த வருஷமும் நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டாச்சு வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு 100th ரவுண்ட் ஆஃப் 350th இயர், 500th இயர் அந்த மாதிரி ஒரு பர்த் ஆனிவர்சரி ஒரு டெத் ஆனிவர்சரி, இல்லை எங்கேயாவது பிஎம் வந்து பேசியிருக்காரு மன் கி பாத்ல, இல்லை வேற ஏதாவது அதர் கண்ட்ரி வந்து போகும்போது பேசியிருக்காரு அப்படின்றப்போ இட்ஸ் அட்வைசபிள் யாரை பத்தி என்ன பேசியிருக்காங்க, அப்போ அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றத படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லெட்ஸ் செக் த ஆப்ஷன்ஸ். The best means of salvation was devotion,
Then Vedas are eternal, self-existent, and wholly authoritative. No. Logical arguments were essential means for the highest bliss. No. Salvation was to be obtained through meditation. No. Actually, the right answer was the best means of salvation was devotion. He advised, he's a deep follower of the Lord Vishnu. சரிங்களா, வைஷ்ணவிக் kind of things. So he advised the deep devotion and bhakti. That was the best means to attain salvation அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். So the right answer is option A. The best means of salvation was devotion அப்படின்றது. ஸோ அவங்களோட சின்ன சின்ன philosophy என்னன்றதை படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். Then let's move to the next question. Consider the following statement. Saint Nimbarka was a contemporary of Akbar. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம், அக்பரை பற்றி ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி கேட்டாங்க. ஓகே, செயின்ட் காபீர் வாஸ் கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஷேக் அகமது சிரிண்டி. இப்போ என்னன்னா ஒரு சின்ன க்ளூ மட்டும் தரேன். சம்டைம்ஸ், நாட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ், பட் நாட் 100%, ஒரு 95% வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்டெம்பரரி அப்படின்னு கேட்கும்போது அது நிறைய டைம் அது வந்து தப்பாகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு ரிசர்ச் பண்ண போய்க்கும் பிவைக்கு வச்சு பார்க்கும்போதும் அதுல இருந்து தெரிய வருது. பட் செயின்ட் நிம்பார்க்கா வந்து பார்த்தீங்கன்னா 13th சென்ச்சுரி ஓல்டு சென்ச்சுரியில் இருப்பாரு. பட் அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா 16th சென்ச்சுரி வந்துட்டு வந்திருப்பாரு. ஆப்வியஸ்லி கான்டெம்பரரி கிடையாது. சரிங்களா, ஸோ தட்ஸ் ராங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் கபீர் வாஸ் கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஷேக் அகமது சிரிண்டி. நோ, செயின்ட் கபீர் வாஸ் கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ராமதாஸ். ஓகேங்களா, அவங்களோட கான்டெம்பரரி. ஷேக் அகமது சிரிண்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு சம் சில்சிலா அப்படிம்போம்ல, அதுல ஒரு பார்ட் ஆஃப் இட் தானே ஒழிஞ்சு there is no relation between Saint Kabir and Sheikh Ahmad Sirindi. So the answer is option D, both, none of the above. ஓகே, இப்போ அதே மாதிரி இருக்கிற நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எப்படி வந்து நம்ம அந்த கான்டெம்பரரி வச்சு கொஞ்சம் பார்த்தோமோ அந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு கல்ச்சரல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். மோஸ்ட் ஆஃப் த தியாகராஜ கீர்த்திஸ் ஆர் டிவோஷனல் சாங்ஸ் இன் பிரைஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. We do not know whether it's Lord Krishna or Rama. Okay, தியாகராஜா created several new ragas. இதே தான் தான்சனுக்கும் பார்த்தோம். கைண்ட் ஆஃப் சேம் ஆர்குமெண்ட்ல சேம் ஸ்டேட்மெண்ட், ரைட்? மியான் தான்சன் கிரியேட்டட் மெனி ராகாஸ்னு அதே மாதிரி தான் இப்போ தியாகராஜா கிரியேட்டட் செவரல் நியூ ராகாஸ். இதில் தப்பு இருக்கிறதுக்கு எந்த பாசிபிலிட்டிஸ்மே இல்லை, டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, 2 must be கரெக்ட். தென் தேர்ட் பாருங்களேன், அன்னமாச்சாரியா அண்ட் தியாகராஜா ஆர் கான்டெம்பரரிஸ். நம்ம லாஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மாதிரி கொஞ்சம் கான்டெம்பரரிஸ் அப்படின்னு வரும்போது மோஸ்ட் லைக்லி இட் வில் கோ ராங். மோஸ்ட் லைக்லி, ஓகே, இட்ஸ் நாட் அப்சல்யூட்லி. Then fourth, Annamacharya Kirtans are devotional songs in praise of Lord Venkateswara. That's absolutely true. So I think if I'm not wrong, Annamacharya is related with some kind of Andhra Pradesh or that region. Then praise of Lord Venkateswara is also absolutely correct. So நம்ம 3 தப்பு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிட்டாலே 3 தூக்கலாம். So the answer is option B, 2 and 4 only. First one, it's not correct. So in the praise of not Lord Krishna, it's praise of Lord Rama. சரிங்களா? ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் பக்தி அண்ட் சூஃபி இது வந்துட்டு நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ கடைசியாக வந்துட்டு ஒரு 2 கொஸ்டின்ஸ் மட்டும் காட்டுறேன். இதை வச்சு எப்படி வந்து பிவைக்யூ கேட்டிருக்காங்க, எப்படி வந்து டிரைவ் ஆயிருக்கு அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்ப்போம். பிவைக்யூல கேட்டது ஈவன் 2016 ஒரு கொஸ்டின், அதே சேம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2025 வந்திருக்கு. With reference to the economic history of medieval India, நான் சொன்னல either social or economical or administrative aspect or சின்ன சின்ன terms அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கேட்பாங்க. The term Aragatta refers to A. Bondage labor, B. Land grant made to military officers, C. Water wheel used in the irrigation of land, D. Wasteland converted to cultivated land. ஆன்சர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெர்சியன் டேம் அரகட்டா அப்படின்றது. ஈவன் என்சிஆர்டி 7th என்சிஆர்டியில் டைரக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். த ஆன்சர் இஸ் சி, வாட்டர் வீல் யூஸ்ட் இன் த இரிகேஷன் ஆஃப் லேண்ட். சரிங்களா? இப்போ பியூட்டி என்ன அப்படின்னா, நம்ம சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா
பிவைக்கு வந்து மெடிவல் இந்தியா வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போவோம், அதை பார்க்க மாட்டோம். ஈவன் பிவைக்கு கூட சரியாக பார்க்க மாட்டோம். பட் ஒன்லி நீங்கள் பிவைக்கு மட்டும் பார்த்துட்டு பேசிக் என்சிஆர்டி பேசிக் தீம்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின் 2016 கேட்ட கொஸ்டின் பார்த்தா இப்போ 2025 எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. த இரிகேஷன் டிவைஸ் கால்ட் அரகட்டா வாஸ் சேம் கொஸ்டின் சேம் டைம், எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. என்ன ஆன்சர்? த லார்ஜ் வீல் வித் எர்த்தன் பாட்ஸ் டைடு டு த அவுட்டர் எண்ட்ஸ் ஆஃப் த ஸ்போக்ஸ். தட்ஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் பி. த வாட்டர் பேக் மேட் ஆஃப் லெதர் புல்ட் ஓவர் வேல்யூ புள்ளி. Wrong. A larger earthen pot driven by bullocks. No. Large water bucket pulled up by rope directly by hand. No. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும், விஷுவலா பாத்தீங்கன்னா இன்னும் you will get a better idea. A large wheel with earthen pots tied to the outer ends of the spokes is the right answer. சரிங்களா? So this is with respect to that Aragata unrelated question. So almost நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு மிடிவல் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா தீம் வச்சியும் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம், எப்படி பிவைக்குள்ள கேட்டிருக்காங்கன்றதும் பார்த்தோம். ஒவ்வொரு டைனஸ்டியுமே வந்து பார்த்தோம், டீட்டெயிலாகவே வந்து கவர் பண்ணியிருக்கோம். ரொம்ப முக்கியமான ஏரியாஸ் லைக் எப்படி வந்து ரீஜனல் கிங்டம் எப்படி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, டெல்லி சுல்தனேட்ஸ் அடுத்து பார்த்தோம். டெல்லி சுல்தனேட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் விஜயநகர பேர் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத டீட்டெயிலாகவே பார்த்தோம். தென் முகல்ஸ் பார்த்தோம். முகல்ஸில் பர்டிகுலராக நம்ம எப்படி வந்து ஆர்ட் அண்ட் லைக் அவங்களோட அந்த பெயிண்டிங்ஸ் ஷிஃப்ட் ஆனதை பார்த்தோம். தென் அக்பரோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம், எந்த அளவுக்கு அக்பரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்றத பார்த்தோம். தென் பக்தி அண்ட் சூஃபி சயின்ஸ் டீட்டெயில்டாக பார்த்தோம். தென் மிஸ்லெனியஸ் அதர் ஏரியாஸ் லைக் ஃபனம், லைக் மட்டக்கிலா, இப்போ ரீசெண்டாக அரகட்டா, அதெல்லாமே பார்த்தோம். ஸோ ஹோப் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ இதுதான் பேசிக்கலாக வந்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு மிடிவல் இந்தியா. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டோம், பெருசாக எதுவும் வந்துட்டு விடல. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன தீம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த தீம்ஸ் வச்சுட்டு பிவைக்கு வச்சுட்டு பேசிக் எஸ்சிஆர்டி தமிழ்நாடு புக்ஸ் வச்சுட்டு இது 3 சோர்ஸ் மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் சோர்ஸ் நம்பர் 1 பேசிக் புக்ஸ் எஸ்சிஆர்டி, அதில் குரோனாலஜி வைஸ் படிக்கணும். ரீஜனல் கிங்டம், டெல்லி சுல்தனேட்ஸ், முகல்ஸ், அடுத்து மராதாஸ், விஜயநகராஸ், இதெல்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்றது. 2வது பிவைக்குள்ள எந்த ஏரியாஸ் கேட்டிருக்காங்க, என்னென்ன பார்க்கணும், என்னென்ன டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை மட்டும் பார்த்தாலே போதும், வேற எதுவும் பார்க்க தேவையில்லை. தென் அதை பற்றின ஒரு சின்ன நோட்ஸ் ஆப்ஷன்ஸ்ல இருந்து பிவைக்கு வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்கன்றத, அது போக டெஸ்ட்டில் போடும்போது ஏதாவது புதுசாக கற்றுக்குங்க. எதுவுமே பண்ணலனாலும் இதாவது பண்ணுங்க. ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க மிடிவல் இந்தியாவில இருந்து. ஸோ 2 வந்து நமக்கு தெரிஞ்சதுலேருந்து வந்தாலும் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான், ஓகேங்களா? தெரியாமல் விட்டுட்டு வர்றதுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு வி ஆர் டன் அவே வித் மிடிவல் இந்தியா. ஸோ அப்கமிங் செஷன்ஸில் நம்ம ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் வந்து பார்க்கலாம். ஸோ அதில் இன்னும் டீட்டெயிலாகவே வந்துட்டு என்ன எப்படி கேட்டிருக்காங்க, இதே மாதிரி தான் எல்லா செஷன்ஸுமே போகும். ஸோ நம்ம தீம் வைஸ் பிரிச்சுப்போம். தென் பிவைக்கு வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், எப்படி தீம்ஸ் ரிப்பீட் ஆகுது, எப்படி அந்த தீம்ஸ் பிரேக் பண்ணணும், ஃபர்தராக எப்படி வந்து மூவ் பண்ணோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ ஸ்டடி வில் ஆல் தி பெஸ்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.